சிக்கனம் சேமிப்பு செல்வம் தொடர்கிறது. இந்த தொழில் தொடங்குவோருக்கு உதவ தஞ்சாவூரில் உள்ள மத்திய அரசின் பயிர் பதன மையம் பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல்களை அளிக்கிறது. அது பற்றிய விவரங்களை விளக்குகிறது இந்த தொகுப்பு. சில பழங்கள், காய்கறிகளுக்கு சீசன் என்பது உண்டு. சீசன் இல்லாத காலங்களில் இவற்றின் விலை மிக அதிகமாக இருக்கும். அந்த நேரங்களில் உலர வைத்த பழங்கள், காய்கறிகள் கை கொடுக்கின்றன. எனவே இவற்றை தயாரிக்க மத்திய அரசின் உணவு பதப்படுத்தல் துறையின் கீழ் செயல்படும் தஞ்சை பயிர் பதன மையத்தில் பயிற்சி தரப்படுகிறது. ஆப்பிள், சப்போட்டா, பனானா, ஃபிக், அதாவது அத்திக்காய் போன்றவரை எப்படி செய்கிறது, எப்படி பதப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோன்னா எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்திலையும் சரி, எங்களுடைய பயிர் பதன தொழில்நுட்ப கழகத்தில் எங்களுடைய இன்குபேஷன் சென்டரில் இதுக்கான பயிற்சிகள் தரப்படுகிறது. பழங்கள் மற்றும் காய்கறிகளை இயந்திரங்களை பயன்படுத்தி நீரை வற்றச் செய்து உலர்ந்த நிலைக்கு மாற்றுவது மட்டுமின்றி தூளாக்கியும் சூப் மற்றும் குழந்தைகள் உணவுகளில் சேர்க்கும் தொழிலும் நடைபெறுகிறது. வெளிநாடுகளில் பெரும் வரவேற்பை பெற்ற இந்த பவுடர் வகைகளுக்கு இப்போது நம் நாட்டிலும் தேவை உயர்ந்து வருகிறது. பனானா பவுடரு, ஆப்பிள் பவுடரு போன்றவங்களாம் இப்போ தயார் பண்ணுறாங்க. எதுக்கான இதை வீனிங் ஃபுட்டு, குழந்தைகளுக்கு கொடுக்குற சத்துள்ள பொருளை சேர்க்கறதுக்காக தயார் பண்ணுறாங்க. அது என்ன செய்யணும், அப்புறமா ட்ரை பண்ண பிறகு திருப்பியும் அதை பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணி பவுடராக பேக் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதை கூழ் மாரி ஆக்கி அதை ட்ரம் ட்ரையரில் போட்டு ட்ரை பண்ணி திருப்பி பவுடர் பண்ணி சத்துள்ள பொருளாக வீனிங் ஃப்ரூட்டில் கலக்கிறது. இப்போ சாதாரண இதிலெல்லாம் எல்லாம் கலந்து கொடுக்குறாங்க. வெளிநாட்டிலாம் பார்த்தோன்னா இந்தமாரி தொழில்கள் அதிகமாக இருந்த இடத்துல வந்து சாதாரண எல்லா இதுலேயும் செர்லாக் மாரி கொடுக்குறதுல கூட இப்போது பனானா ஃப்ளேவர் இதெல்லாம் வருதுன்னா இதேமாதிரி ட்ரை பண்ணி இதை தான் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்ப பயிற்சி, தஞ்சை பயிர் பதன மையத்தில் பயிற்சி போன்றவற்றை பெற்று சிறு தொழிலாக இதை தொடங்க அரசு உதவிகளும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. ஆரோக்கியத்துக்கு உதவும் நெல்லி, பப்பாளி போன்றவற்றை சில்லறை வர்த்தகமாக பாக்கெட் செய்து உள்ளூரில் விற்பதுடன் பின்னாளில் ஏற்றுமதி செய்யவும் வழி இருக்கிறது. கவர்மெண்ட் தரப்பில் நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க சார். ஜென்ரலாக பிஸ்னஸ் மேன் யார் இருந்தாலும் சரி, ஏன்னா இது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் உங்களுக்கு. ஸோ அதனால் கவர்மெண்ட்டில் இல்லைன்னா லோனும் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்லா பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. அமலா இருக்குது, அதான் நெல்லிக்காய் இருக்குது, அதெல்லாம் பவுடர் பண்ணி கேண்டி மாரி போட்டு கொடுக்குறாங்க. இதேமாரி இந்த இதையும் நீங்கள் கேண்டி மாரி பண்ணி சுகர் சொல்யூஷன் போட்டு டீஹைட்ரேட் பண்ணி தனித்தனியாக சின்ன சின்ன பாக்கெட்டில் போட்டு லோக்கல் மார்க்கெட்டில் கொடுக்கலாம். ஆனால் இந்த டிட்டி ஃப்ரூட்டி நல்ல ஹைஜீனிக்காக நல்லா பண்ணும்போது நல்ல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம்ம கவர்மெண்ட்லேயும் இதை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதேமாரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெளியில் வியாபாரம் செய்வதற்காக. காலம் காலமாக உலர்பழங்கள், காய்கறிகள் தொழில் நம் நாட்டில் இருந்த போதிலும் சமீப ஆண்டுகளாக தேவை பல மடங்கு அதிகரித்திருப்பதாக கூறுகின்றன ஆய்வுகள். இந்த நேரத்தில் முறையான பயிற்சி பெற்று தொடங்குவது முன்னேற்றத்துக்கு சாதகமாக அமையலாம். புதிய தலைமுறைக்காக வேல் சங்கர், காதர் உசேனுடன் பாஸ்கரன். அதிக கலோரிகள், நன்மை செய்யும் கொழுப்பு சத்துக்கள் நிறைந்த உலர்பழங்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை தொழில் குறித்து பார்த்து வருகிறோம். இந்த தொழிலுக்கு தமிழக அரசின் கோவை வேளாண் பல்கலைக்கழகமும் தனது பயிற்சி மையத்தின் மூலம் பயிற்சியையும் வழிகாட்டுதல்களையும் அளிக்கிறது. இதுபற்றி சென்னை அண்ணா நகரில் உள்ள அதன் பயிற்சி மையத்தின் இயக்குநர் தேவநாதனுடன் நமது செய்தியாளர் வேல்சங்கர் நடத்திய உரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். உலர் பழங்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை தொடர்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தின் சார்பில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. என்னென்ன பயிற்சி அளிக்கப்படுகிறது, இதற்கு கட்டணம் எவ்வளவு என்பது உள்ளிட்ட சில கேள்விகளை இந்த மையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியரான திரு தேவநாதன் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தற்பொழுது நமது மையத்தின் சார்பில் என்னென்ன பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த உலர் காய்கறிகள் தொடர்பான விற்பனை மற்றும் தயாரிப்பு தொடர்பாக? இந்த மையத்தில் இந்த உலர் காய்கறிகளை எப்படி கெடாமல் அதை பாதுகாத்து அதற்கான தொழில்நுட்பங்களை இந்த பயிற்சியில் நாங்கள் வழங்குகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா சில இலை பவுடர்களையும் பதப்படுத்தி அதை காய வைத்து டீஹைட்ரேட் பண்ணி அதை பாக்கெட் பண்ணி எப்படி விற்பனை வாய்ப்பை நம்ம பெருக்குவது, இதை எப்படி எந்தெந்த இடத்துல இதை நாம் விற்பனை வாய்ப்பு செய்தோம்னால் அதிக லாபம் ஈட்ட முடியும் போன்ற தொழில்நுட்பங்களையும் நாங்கள் இங்கே வழங்குகிறோம். இந்த உலர் காய்கறி மற்றும் இந்த உலர் இது பார்த்திங்கன்னா நிறைய வற்றலாக செல்கிறது மார்க்கெட்டில். இங்கே சென்னையை பார்த்திங்கன்னா ஒரு எல்லா கடையிலையும் இந்த உலர் காய்கறிகளுடைய வத்தல் பாக்கெட் அதிக அளவில் கிடைக்கிறது. இது எல்லா காய்கறிலையும் இதற்கு வரவேற்பு இருக்கிறது. காரணம் என்ன, இதை எப்பொழுது வேண்டாமலும் நாம் இதை வறுத்து நம்ம
உபயோகித்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற பயன்பாட்டுக்கு உண்டு. அப்புறம் இதற்கான கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு நாளொன்றுக்கு 400 ரூபாய் ஒரு நபருக்கு. இதில் மதிய உணவு வழங்கப்படுகிறது 100 ரூபாய்க்கு. இதற்கு சர்டிஃபிகேட், இதற்கான சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதற்கான எழுதுபொருள் அனைத்தும் இலவசமாக இதிலே வழங்கப்படுகிறது. அந்த உலர் காய்கறிகள் தயாரிப்பு தொழில் தொடர்பான அந்த பயிற்சிக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் சார்? தகுதிகளையும் பார்த்திங்கன்னா இங்கே வயது வரம்பு தான். இதற்கான கல்வி தகுதி நாங்கள் எதுவும் நிர்ணயிக்கவில்லை. இது 18 வயதுக்கு மேல் இருந்தால் போதுமானது. ஏன்னா அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் அந்த வயதிலே இருப்பதனால அந்த வயது வரம்பு நாங்கள் நிர்ணயித்துள்ளோம். பயிற்சி முடித்த பின்பு உடனே தொழில் தொடங்குவதற்காக நீங்கள் ஏதாவது ஆலோசனை வழங்குகிறீர்களா? உடனே தொழில் தொடங்க வேண்டுமானால் கையில் சிறிய அளவு முதலீட்டில் நீங்கள் இந்த தொழில் தொடங்கி ஆரம்பிக்கலாம். 10,000 ஆரம்பிக்கலாம். சற்று அதிக அளவில் 50,000 ஆரம்பித்து மாதம் ஒன்றுக்கு 6,000 முதல் 7,000 முதல் வருமானம் குறைவில்லாமல் நீங்கள் ஈட்டலாம். இதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் எளிதில் விவசாய வயல்களிலே காய்கறி விளையிடத்தில் கிடைக்கிறது. பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் ஏதாவது வழங்கப்படுகிறதா? சான்றிதழை வைத்து கடனுதவி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த பயிற்சி நீங்கள் கொடுத்ததற்கான சான்றிதழ் அந்தந்த நபருக்கு வழங்கப்படுகிறது. இந்த சான்றிதழை வைத்து நீங்கள் கடனுதவி பெறலாம். இந்த வேளாண் தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியில் இதற்கான கடனுதவி நீங்கள் கேட்க போனால் அதற்கான சான்றிதழ்களை காட்டி இதுபோல் பயிற்சி எடுத்திருக்கிறேன், எனக்கு இந்த கடனுதவி தேவைப்படுகிறது என்றால் உடனே அவர்கள் வழங்க உதவி செய்வார்கள். இது பெரிய அளவு முதலீட்டிற்கு நீங்கள் திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். முக்கியமாக அதிக 10 லட்சம் 20 லட்சம் என்ற அளவில் போகும்போது திட்ட அறிக்கையை அவர்கள் கேட்பார்கள். அதற்கான திட்ட அறிக்கை நீங்கள் சமர்ப்பித்து இவ்வளோ முதலீடு, இவ்வளோ வருமானம், இவ்வளோ கடனுதவியை திருப்பி செலுத்தும் தகுதி ஆகியவற்றை அனைத்தும் அதில் திட்ட அறிக்கையில் தெரிவித்து நீங்கள் கடனுதவி பெறலாம். உலர் காய்கறிகள் தயாரிப்பு மற்றும் விற்பனை தொழில் தொடர்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தின் சார்பில் பல்வேறு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி முடித்த பின்பு தொழில் தொடங்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படுகிறது. இந்த தொழில் தொடங்குவதற்கு முதலீடு என்பது 50,000 தேவைப்படுகிறது. இதன் மூலம் மாதந்தோறும் 6,000 முதல் 7,000 ரூபாய்க்கு வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் அறியலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் வேல்சங்கர்.